ஹாய், காலை வணக்கம் மக்களே. குட் மார்னிங். பொழுது நல்ல பொழுதாக அமையணும் உங்களுக்கு. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி ஒரு வீடியோ. இன்றைக்கி காலை வீடியோ. எப்பயுமே நம்மளோட காலை வீடியோ எவனையாவது கழுவி ஊற்றுறதா தான் இருக்கும். இன்றைக்கும் ஒருத்தனை கழுவி ஊற்றணும், ஓகேவா? அப்புறம் ஒரே தலை உன்னதான். என்னத்துக்கு இப்படிலாம் பேசிகிட்ருக்க? உன்கிட்ட நல்ல மாதிரியாக பேசி பார்த்தாச்சு. நேற்று நீ லைவுக்கு வந்த, உன்கிட்ட நல்ல மாதிரியாக நான் பேசி பார்த்துட்டேன். அமைதியாக பேசி பார்த்தேன், நல்லபடியாக புத்திமதி சொல்லி பார்த்தேன். நீ கேட்குற மாதிரி தெரியல. சரி, நான் ஒன்று கேட்குறேன். எனக்கு ஒன்றுமே புரியல. அது புரியல. நீ உண்மையிலே பைத்தியமா, இல்லை பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா, சைக்கோவா? ஒரு ஒரு என்னன்னு எனக்கு புரியல. ஒரே தலை உண்மையிலே நான் சொல்கிறேன். குடிக்காரனால் அப்படி பேசுகிறியா, குடிச்சிட்டனால போதையில் அப்படி பேசுகிறியா, இல்லை நார்மலாக நீ நல்லவனா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இப்போ நீ நடந்துக்கிறதுலாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப கேவலமாக அசிங்கமாக இருக்குது. புரியுதா? நான் கேட்குறேன், அந்த கிஷான் உன் லைவில் கமெண்ட்ஸ் போட்டானா? ஏன் உனக்கு அழிக்க தெரியாதா? ஹைட் பண்ண தெரியாதா? அவன் உன் லைவுக்கு உள்ளுக்கு வரானும் போதே நீ ஹைட் பண்ண வேண்டியதானே? எதுக்கு நீ இது பண்ணுற? அவனை வச்சு பேசி அவன் மூலிமா எங்களை வச்சு பேசுறது தான் உன் கண்டென்ட்டா? இல்லை கேட்குறேன். எதுக்காக என்னையும் ஈஸ்வரியும் வச்சு பேசிகிட்டே இருக்க? நான் உன்கிட்ட நல்ல மாதிரியே பேசி பார்த்துட்டேன். இல்லைன்னா திரும்பவும் நேற்று நீ ஃபுல்லாக என்னை பற்றி, ஈஸ்வரி பற்றி அப்புறம் பேசிட்டு மன்னிப்பு கேட்குற, அப்புறம் பேசிட்டு திரும்ப மன்னிப்பு கேட்குற. என்ன நினச்சிட்ருக்க? ஏன் உனக்கு வீட்டில் பேசுகிறதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? உன் வீட்டில் உள்ளவங்கள பேச. உன்னை கையாக பிடிச்சி கீழே உள்ளதையும் பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தால நேற்று ஒருத்தி, அவளை பேசு. அவளை பற்றி அக்கு வேறா ஆணி வேறா அங்கங்கமாக வர்ணிச்சு தள்ளு. இதில் கிஷான் உனக்கு கமெண்ட்ஸ் போட்டால் எங்கேருந்துடா நாங்கள் வந்தோம்? நான் கேட்குறேன் நான் உன்னை நல்லபடியாக மரியாதை கொடுத்து என் லைவில் உனக்கு மரியாதை கொடுத்து பேசினேன், ஓகேவா? ஆனால் நீ அந்த மரியாதைக்கு இடம் கொடுக்குற மாதிரி தெரியல, ஓகேவா? திரும்ப பொம்பளைங்களை பேசாதன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நீ எங்களை வச்சு பேசிகிட்டே இருக்க. உனக்கு அசிங்கமாக இல்லை கேட்குறேன். உன் கூட ஒருத்தி உட்காந்துருந்தால நேற்று, அவளை பேச. அந்த மாதிரி தேனா பூனா மானா அப்படின்னு பேசேன் பார்க்கலாம். உலகத்தை பண்ண தேனா அப்படின்னு பேசேன். கிஷான் நல்லா விட்டான் அப்படின்லாம் பேசேன். கெட்ட வார்த்தையாக பேசேன். ஏன் பேச முடியாதா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு உனக்கு நான் வார்னிங் கொடுக்குறேன். நாளைக்குலேருந்து நீ பேசணும். இன்னைக்கு ராத்திரிக்கு நீ பேச ஆரம்பிச்சின்னா, நீ லைவ் போட்டு வீடியோ போட்டு ஏதாவது நீ பேசுனீன்னா, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நாளையிலேருந்து உன் குடும்பத்தையே வச்சு கிழிப்பேன். புரியுதா? நாளையிலேருந்து உன் குடும்பத்தையே வச்சு கிழிப்பேன். நான் மட்டும் கிழிக்க மாட்டேன். இங்கே உள்ள 3 யூடியூபர்ஸ் இருக்காங்க. 3ல் நானும் ஈஸ்வரியும் கண்டிப்பாக கிழிப்போம். பாக்கியார் தெரியல, அவங்களோட கருத்து எனக்கு தெரியல. நானா சொல்கிறேன், கண்டிப்பாக கிழிப்போம். ஏன்னா நீ நல்லா யோசிச்சு பாரு. கிஷானுக்கும் உனக்கும் இதுனா நாங்கள் சமாதானம் படுத்த தான் பார்த்தோம். ஏன்னா கிஷானோட பொண்டாட்டி ஈஸ்வரி கிட்ட ஃபோன் அடித்து பேசுனதை ஈஸ்வரி லைவ்லேயே சொன்னிச்சு, ஓகேவா? அதனால ஈஸ்வரி அந்த பொம்பளைக்காக வேண்டி சப்போர்ட் பண்ணி பேசுச்சு. நான் எதுக்காக பேசுனேன்னா, நீ எதுக்காக ஈஸ்வரியை பேசுகிற? கிஷான வம்புழுக்கணும்னா நான் உண்மையை கேட்குறேன். உங்களுக்கெல்லாம் தில்லு கத்து இருக்காடா? பொட்டை பயிலுங்கடா நீங்களாம். உண்மையிலே நான் சொல்கிறேன், பொட்டைனுங்க. உண்மையிலே கிளம்பாதவனுங்க நீங்களாம். நீயும் சரி, எவனும் சரி. உன் லைவில் கமெண்ட்ஸ் போடுறானுங்க பார்த்தியா, அவனுங்களையும் சரி. நான் என்ன சொல்கிறேன்னா, கிளம்பாதவனுங்க. உனக்கு அவன் மேலே பிரச்சனைனா அவனை போய் நல்லா ஒரு சொருவிட்டு வரணும். அவனுக்கு உன் மேலே பிரச்சனைனா அவன் நேராக உன்னை சொருகணும். எங்களையெல்லாம் இழுத்து பேசக்கூடாது, புரியுதா? நீ இழுத்து எங்களை பேச வேண்டிய அவசியம் என்ன? உனக்கு கிஷான் உன் லைவில் கமெண்ட்ஸ் போடுறான், சரி போட்டான். நீ என்ன செய்யணும்? தேனாப்பாயில் நீ என்ன செய்யணும் முதல்ல சொல்லு. அவன் உன் லைவில் கமெண்ட்ஸ் போட்டால் ஒன்று நீ அவனுக்கு பதில் கொடுக்கணும். நீ அவனை கழுவி ஊற்றணும், அவன் குடும்பத்தை கழுவி ஊற்றணும், அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை கழுவி ஊற்றணும். அது உன்னோட பிரச்சனை, அவனோட பிரச்சனை. என்னோட பிரச்சனை கிடையாது. எதுக்காக என்னை இழுக்கிற?
நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், நான் வந்து அமைதியாக போகிறேன், கடந்து போகிறேன், வாயை மூடிக்கிறேன், இதோட உன் லைவெல்லாம் ப்ரைவேட் பண்ணுறேன், இதுக்கு மேலே உன்னை பேச மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். திரும்பவும் நீ வந்து அதே வேலையை குடிச்சிட்டாக்கா உனக்கு ஆத்தா எதுன்னு தெரியாது, பொண்டாட்டி எதுன்னு தெரியாதா? இல்லை கேட்குறேன். நல்ல குடி நாணய மாதிரி நான் ஒன்றும் கல்யாணம் பண்ணலைன்ற அப்புறம் இடையில ராத்திரியில் அந்த ஒரு பக்கத்தில் உன் பொண்டாட்டியாது வச்சு சொருன்னு சொருகிட்டு இருக்கா? இல்லை கேட்குறேன். நீ பச்சை ஆளுங்களை பேசுறியே, நான் உங்கள்கிட்ட மரியாதை கொடுத்து தானே நேற்று பேசினேன். எதுக்காக? அப்பயே என்னை நிறைய பேர் ஏசினாங்க. அவனுக்கு போய் ஒரு குட்டிக்காரனுக்கு போய் நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. லைவ்லேயும் கேட்டாங்க, எனக்கு ஃபோன்லேயும் என்னை ஏசினாங்க, நேற்று திட்டுனாங்க. அப்போ கூடயும் சரி மாறிடுவ, இனிமேல் பேச மாட்டேன், நான் நினச்சேன் நீ பேச மாட்டேன்னு நம்பிக்கையில் தான் இருந்தேன். ஆனால் நீ ஈஸ்வரியும் பேசுகிற, என்னையும் பேசுகிற, என்ன புடுங்கிடா பார்த்த நீ? எங்கடா புடுங்கி பார்த்த நாங்கள் கிஷானுக்கு சப்போர்ட் பண்ணுறத? அவன் ஒரு உண்மையிலே நான் சொல்கிறேன், யோ உனக்கெல்லாம் வயசாச்சா? அறிவு இருக்கா? முதல்ல நான் கேட்குறேன், அறிவு இருக்கா? ஒருத்தனோட லைவுக்கு போவாத, ஏன்னா அப்புறம் என்னத்துக்கே வெக்கங்கட்டு போய் அவன் லைவில் போய் கமெண்ட்ஸ் போட்டுட்டு அவனுக்கு உருவி விடுறதை பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை என்னது? இல்லை என்னன்னு கேட்குறேன். வயசாயிடுச்சு உங்களுக்கெல்லாம், மண்டையில் ஒன்றுமே இல்லை கேட்குறேன். ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிற சக்தி இல்லையா உனக்கு? நான் வந்து நேற்று லைவில் என்ன சொன்னேன்? மரியாதையாக சொன்னேன். அவருக்கு வயசாகிடுச்சு, அவருக்கு உடம்பு சரியில்லை, அந்த ஆளுக்கு வந்து ஹெல்த்து சரியில்லாமல் இருக்குது, தயவு செஞ்சு விட்டுருப்பான்னு நான் நல்ல முறையாக சொன்னேன்ல. அதை நீ கண்டிப்பாக கேட்டிருப்பல்ல. நீ கேட்டுட்டு என்ன செஞ்சுருக்கணும்? சரி நம்மளும் போகக்கூடாது, அவங்களும் நம்மளுக்காக இவ்வளோ பேசியிருக்காங்களே அப்படின்னு போகாமல் இருந்திருக்கணுமா இல்லையா? அப்போ நீ வேணுமுனே தானே அந்த லைவுக்கு போகிற. அப்போ உன்னை திட்டுறதுலும் தப்பு இல்லைல்ல. நீங்கள் உங்கள் ரெண்டு பேருக்கும் சூனா கிளம்பலைன்னா, அறுப்படுத்து போச்சுன்னா நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா. எங்களைய பொம்பளைங்களை எதுக்குடா இழுக்கிறீங்க? அப்புறம் என்ன சொன்னேன்? ஒரே தலை உன்னை தான் சொல்லணும். என்ன சொன்னேன்? இந்த புரோக்கரு கருப்பி ஓடுகாலியை பற்றி பேசுகிறவங்க எல்லாரும் தேனாக்கலா? அப்போ இப்போ ஒருத்தவங்க ஒரு 2-3 பேர் இதையே வச்சு மெயின்டெயினாக இதான் என் வாழ்க்கையோட சவால் அப்படின்னு நினச்சி வாழ்கிறவங்க எல்லாமே தெனாக்கலா? அவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறியா? சொல்லு. இப்போ நாங்களாம் விளக்கிட்டோம், புரோக்கரு கருப்பி ஓடுகளியை கிழிக்கிறதுலேருந்து நாங்கள் விளக்கிட்டோம். அப்போது நீ பேசுகிறது யாரை சொல்கிறா? என்ன உனக்கு தான் கதையை திரிக்க தெரியுமா? இல்லை, நீ கொஞ்ச நேரம் நல்லா வர, அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று திரும்பவும் லைவை மியூட் பண்ணிட்டு அப்புறம் திரும்பவும் கத்துற. அப்போ இடையில உனக்கு ஒரு ஃபோன் கால் வருது இல்லையா? ஏண்டா அடங்குற, கத்து, இன்னும் திரும்ப அப்படின்னு. எந்த தேனா முண்டை உனக்கு சொல்லித்தரா? ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பிறந்தவளாக இருந்தா எந்த தேனா முண்டை உனக்கு சொல்லித்தரா? குடும்பமே நாசமாக போகும், புரியுதா? எங்களை இழுத்து பேசுகிற எந்த தேனா முண்டை உன்னை வச்சு பேச சொல்கிறாலோ அந்த குடும்பமே அழிஞ்சி மண்ணாக போகும். இது என்னோட சாபம், புரியுதா? நீயும் சேர்த்தி எங்களைய பேசாதன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்களையே பேசாத, புரியுதா? புழு பூண்டு கூட ஒன்று கூட உயிரோடு இருக்காது அப்புறம் உன் குடும்பத்தில். அப்புறம் நான் வச்சு செஞ்சிருவேன் உன்னைய, புரியுதா? நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு உன்னை விட்றேன். நான் சொல்கிறேன் ஒரே தலை. நேற்று உன்னோட லைவை இப்போ காலையில் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த லைவு எல்லாத்தையுமே நான் காது கொடுத்து கேட்டேன். நேற்று ராத்திரி நான் காது கேட்கல. அந்த லைவு இப்போ பாதியில் வரைக்கும் ஒரு 5-6 மணி வரைக்கும் இருந்துச்சு அந்த லைவு. நீ ப்ரைவேட் பண்ணிடுவேன். நீ பேசிட்டு நல்லா வருது வாயில், வேண்டாம். நீ பேசிட்டு ப்ரைவேட் பண்ணுற. ஆனால் நீ என்னென்ன பேசுகிற? அவளுங்கெல்லாம் தேனான்ற, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறவளுங்க எல்லாம் தேனான்ற. ஆண்ட்ரூ தினேஷை நக்கினவன் நீ தானே? ஆண்ட்ரூ தினேஷ் பொட்டச்சியோ கிடாச்சியோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் கேட்குறேன், அந்த ஆண்ட்ரூ தினேஷை நக்கினவன் நீ தானே? உன் லைவில் வச்சு நக்கிட்டு இருந்தவன் நீ தானே? அப்புறம் எதுக்காக எங்களை இழுக்கிற? எங்கள் லைவுக்கு வந்தால் நாங்கள் நீ யார்ரா எங்களை லைவ் போட வேணான்னு சொல்கிறது? நீ யார்ரா குடிக்கார பூனாமாவனே? நீ யார்ரா எங்களை லைவ் போட வேணான்னு சொல்கிறது? இல்லை கேட்குறேன், நீ யார்? நீ ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்தவனா இருந்தா உன் சூனா நல்லா கிளம்புறவனா இருந்தா நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. ஒன்றுமே லைவுக்கே வராத, புரியுதா? நீ ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவனா இருந்தா லைவே போடக்கூடாது நீ.
அப்படி புரியுதா? நீ சொன்னல ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறந்தவளா இருந்தாலுங்கன்னா லைவ் வரக்கூடாதுன்னு வந்து பாருங்கடி அப்படின்னு சொன்னல. இதோ வந்துட்டேன். நான் ஒரு அப்பனுக்கு ஒரு ஆத்தாளுக்கு பிறந்தவ தான் நான் லைவுக்கு வந்திருக்கேன். புரியுதா? நீ ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறந்தவனா இருந்தா உன் ஆத்தா வேசி இல்லைன்னா நீ லைவே போடக்கூடாது. இதுக்கு மேலே நீ லைவ் போட்டினா நீ ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறக்கலன்னு அர்த்தம். புரியுதா? புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க அமைதியாக போகிறாங்கன்னா நீ வந்து விட்டு விட்டு போகிற மாதிரி தெரியல. நான் நேற்றே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, இன்றைக்கி ஈஸ்வரி வந்து கிளிக்கும். ஓகேவா? செம்மையை வச்சு கிளிக்க போதும் நீ. புரியுதா? ஏன்னா உனக்கு வந்து பயம் இல்லை. எப்படி போலீஸில் ரிப்போர்ட் பண்ணணுமா? ஏன் எதுக்கு உன்ன மாதிரி குடிக்காரனுங்களுக்கு போலீஸில் ரிப்போர்ட் பண்ணணுமா? அதெல்லாம் கிடையாது. எங்களோட வார்த்தையே உன்னை சாவடிக்கும். புரியுதாடா? நீ உனக்கு பத்தலைன்னா நீ வந்து இந்த பக்கத்தில் சொரிஞ்சிக்கிட்டு இருந்தால நேற்று ஒருத்தி, அவளை கிஷானுக்கு கூட்டி கொடு. கிஷான் வந்து அவளோட யாரையாச்சும் உனக்கு கூட்டி கொடுக்கட்டும். எங்களையே சேர்த்து விடாத இதில். புரியுதா? எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டோம். உனக்காக நாங்கள் அவங்ககிட்ட பேசி இனிமேல் உன் லைவுக்கு வராதுன்னு சொன்னோம். கேட்கல. அதனால் என் லைவுக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டேன் அவரை. ஓகேவா? அந்த விஷயத்தில் நாங்கள் உனக்கு ஃபேவராக தான் இருந்தோம். ஆனால் நேற்று நீ பேசுகிற லைவை பார்த்தாக்கா திரும்பவும் எங்களை அசிங்கமாக பேசுகிற, கேவலமாக பேசுகிற. என்னடா நினச்சிட்டு இருக்க? பொறுக்கி பூனாம அவனை. இல்லை கேட்குறேன், என்ன நினச்சிட்டு இருக்க? தேனாப்பாயில் உனக்கு விட்டு கொடுத்தாக்கா எல்லா பொம்பளைங்களையும், என்ன உன் லைவுக்கு வர பொம்பளைங்களையும் சரி எல்லாத்தையும். ஆனால் நீங்களும் அப்படி அறுப்படுத்து போய் அங்கே போய் உட்காடுறீங்களேடி அந்த லைவில். அதுதான் சொல்கிறேன் மக்களே. ஒருத்தன் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறான் அப்படின்னு தெரிஞ்சு அவனுக்கு போய் ஒரு 10 லைக்கை போட்டு தள்ளுறீங்களே. நீங்களாம் மனுஷ ஜென்மமா? முதல்ல கெட்ட வார்த்தையாக பேசி தள்ளுறான், அவன் லைவில் போய் உட்காந்து ஒரு 10 லைக்கை போடுறீங்களே. நீங்களாம் மனுஷ ஜென்மமா? நாய் கூட கொஞ்சம் உணர்ச்சி இருக்கும், உங்களுக்கெல்லாம் இல்லை. புரியுதா? கேடு கெட்ட ஜென்மங்க நீங்களாம். புரியுதா? உண்மையிலே சொல்கிற மக்களே, உங்களுக்கெல்லாம் அறிவுன்றதே இல்லை. அது எவடியாவா அந்த தேனா முண்டை எவடியாவா பாதியில் போய் கால் பண்ணி அவனுக்கு ஏற்றி விடுறது லைவில்? நீலாம் ஒரு புருஷனோட படுக்கிறியா? இல்லை ஒரு புருஷன் கூட தான் வாழ்கிறியா? அசிங்கமாக இல்லை உனக்கெல்லாம்? இல்லை கேட்குறேன், எந்த தேனாவாக இருந்தாலும் சரி அவளுங்களை தான் கேட்குறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு புருஷனோட வாழ்கிறீங்களா? இல்லை பலாப்பேத்துக்கிட்ட போய் பலாப்பேத்தோட பால் டப்பாவை குடிச்சுவங்களா? இல்லை கேட்குறேன். நல்லா பச்சை கேட்பண்டி. இதோ பாரு, ஒரே தலை உன்னை தான் சொல்கிறேன். இதுக்கு மேலே எங்களைய பற்றி இன்னிக்கோ நாளைக்கோ எந்த லைவ்ல நீ எங்களை பற்றி பேசினேன் அவனை நீ இனிமேல் வச்சு செய்வேன். நான் எல்லா வீடியோவும் திருப்பி பப்ளிக் பண்ணுவேன். நீ என்ன பிடுங்க முடியுமோ பிடுங்குடா, பார்க்குறேன். நான் உன்னை பேசின லைவை பூரா பப்ளிக் பண்ணுவேன். உன் ஆத்தால பேசுனது, உன் அக்கால பேசுனது, உன் அப்பனை பேசுனது எல்லாத்தையும் போடுவேன் திருப்பி. என்ன பிடுங்க முடியுமோ பார்த்துக்கலாம் வாடா. நீயா நாங்களான்னு பார்த்துக்கலாம் வாடா. உனக்கு என்ன, நாங்கள் ஒதுங்கி போகிறோம், சரி வேண்டாம் உன் பிரச்சனைக்கே நாங்கள் வரலன்னு சொன்னாக்கா கொஞ்ச நேரம் அப்படியே நல்ல முறையாக பேசுகிற. சாணம்மா மன்னிப்பு கேட்குறேன், ஷானம்மா மன்னிச்சிடுமா, நான் உன்னை பேசலாமா, ஏதோ ஆத்திரத்தில் பேசினம்மா, சரிம்மா அப்படின்னு நானும் பார்த்துட்டே இருக்கேன். சரி ஒரு வாட்டி சொல்லிட்டேன். அப்புறம் எவனாவது ஒருத்தன் கமெண்ட்ஸ் போடுறான், அந்த கிஷான் கமெண்ட்ஸ் போடுறான். அப்புறம் அந்த எவனோ ஒருத்தன் கருப்புன்னு ஒருத்தன் கமெண்ட்ஸ் போட்டோன்னே உங்கள் ஓத்தா உங்கள் அம்மா ஏன்னா உனக்கு தான் உங்கள் ஓத்தா உங்கள் அம்மான்னு சொல்ல தெரியுமா? நல்லா பண்ணிடுவேன் பார்த்துக்கோ. புரியுதா? உனக்கு மட்டும்தான் கெட்ட வார்த்தை பேச தெரியுமா? எங்களுக்கும் பேச தெரியும், பச்சையாக பேசுவோம். புரியுதா? யூடியூப் தான் கற்றுக் கொடுத்துச்சு பச்சையாக பேசுறதுக்கு. புரியுதா? பொறுக்கி நாயை வந்து உக்காந்துக்கிறான். ஏன்டா ஜிப்பை கழட்டி விட்டுட்டு அவளை நல்லா ஆட்டி விட சொல்ல வேண்டியதானே? இல்லை கேட்குறேன், படுத்துக்கிட்டு விரிச்சுக்கிட்டு லைவ் போட்டுட்டு நாய்ங்களா வந்துட்டானுங்க யூடியூப்புக்கு லைவ் போடுறதுக்கு. உங்கள் ஓத்தா ஜனவரி ஒருத்தி பக்கத்தில் நின்று சொருவிக்கிட்டு இருப்பாளாம், அவள் சிப்பா ஊக்குறியா நீ? வெக்கமால நீ ஒரு தாய் வயிற்றுல தான் நான் பிறந்த, பொறுக்கி நாய. யூடியூப்பில் வந்து யூடியூப்பை நாசம் பண்ணுற நாய்ங்க இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இதெல்லாம் எவனுக்கு
யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. நடுராத்திரியில் போட்டுட்டு ப்ரைவேட் பண்ணிட்டு ஓடிட்டா நீ ஒரு அப்பனுக்கு ஒரு ஆத்தாளுக்கும் பிறந்தவளா? உண்மையிலே சொல்கிறேன்டா, நீ இப்படி பேசுகிறவன் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு வேசிக்கு தான்டா பிறந்திருப்பேன். ஒரு வேசிக்கு தான் பிறந்திருப்பேன். கண்டிப்பாக சத்தியமாக சொல்கிறேன். இப்படி பேசுகிற ஒரு மனுஷ தன்மையே இல்லாமல் பேசுகிற ஒரு நாய் கண்டிப்பாக ஒரு வேசிக்கு பிறந்தவனாக தான் இருப்பேன். உன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களும் ஒரு வேசியாக தான் இருப்பான். புரியுதா? இதுதான் என்னோட கருத்து. புரியுதாடா பொறுக்கி நாய? இனிமே என்னை பற்றியோ ஈஸ்வரியை பற்றியோ பேசின மவனை இன்னைக்கு ஈஸ்வரி வந்து கழுவி ஊற்றும், அது மட்டும் நிச்சயம். புரியுதா? நேற்று அது வெளியே போயிருந்துச்சு, அதனால் வரல. நீ யாரா எங்களை லைவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? ஒரு பொறுக்கி ஒரு தேனாப்பைய நீ வந்து எங்களை லைவுக்கு வர வேண்டான்னு சொல்லுவேன். நாங்கள் கேட்கணும், நாங்கள் பயந்துடணுமா? அடங்கோத்தா ஜனவரி பொறுக்கி நாய. ஓகே மக்களே, சரி மக்களே, இதோ பாரு, ஒரே தலை உனக்கு கடைசியாக நான் சொல்கிறேன், பொத்திக்கிட்டு போயிடணும். லைவே போடக்கூடாது. லைவ் போட்ட பேசுன தினம் இனிமேல் நீ தான் எங்களுக்கு கண்டென்ட்டு, வேறு எந்த கண்டென்ட்டும் கிடையாது. நீயே தான் வச்சு கிளிப்போம். எங்களை யார் எங்களை பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் வச்சு டெய்லி கிளிப்போம். அதுதான் எங்களோட வேலை. இதுக்கு மேலே புரியுதா? நாங்களாம் யார் வம்புக்கும் போக மாட்டோம். ஆனால் வந்த வம்பை விடவே மாட்டோம். உன்னோட நேற்று உள்ள லைவை பூரா டவுன்லோட் பண்ணிட்டேன். நேற்று ராத்திரி உள்ள லைவை ஃபுல்லாக டவுன்லோட், ஓகேவா, டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? உனக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லாத. நீ ஒரு கட்சியை பற்றி பேசின ஆதாரம் ஃபுல்லாக எனக்கு டவுன்லோடில் இருக்குது. புரியுதா? நீ என்னை பற்றி பேசுனது எல்லாமே ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருக்கேன். நேற்று பேசின லைவ் முதலாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? இந்த நக்கலு மயிறு வேலைலாம் எங்ககிட்ட வச்சுக்காத. உனக்கு கிஷானு வந்து உன் லைவில் கமெண்ட்ஸ் போட்டானா அவனை போய் நீ நக்கு, இல்லை நல்லா ஊ பண்ணி விடு. அவனுக்கு நல்லா வேலை செய்யாமல் இருக்கான், அவனுக்கு ஊ பண்ணி விடு. ஆனால் என்கிட்ட வந்தேன்னு வச்சுக்க, காலில் கழுத்து பச்சுன்னு வெளுத்து விட்டுருவேன். பூனாமவனை வந்துட்டானுங்க இழுத்துக்கிட்டு. என்னையும் பாரு, என்னை சூனாவையும் பாரு எவ்வளோ பரிசுக்கு இருக்குன்ட்டு. அதில் பொட்டச்சி ஒருத்தி வர பக்கத்தில் நாய்ங்களா வந்துட்டானுங்க யூடியூப்புக்கு. பூனாமவனுங்க.